திரைத்துறையில நடிகை விஜயோட வளர்ச்சிக்கு திரு விஜயகாந்தோட பங்கு பெரிய லெவல்ல இருக்கு. அப்ப இந்த தேர்தல்ல தேமுதிகவோட இணைந்து பணியாற்று நினைக்கிறேன் யார் விஜய். அதுதான் நான் ஒவ்வொரு ப்ரெஸ் மீட்லேயும் சொல்கிறது தான். நீங்கள் கேட்குற கேள்வியே தான் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. விஜய் வந்து எங்கள் வீட்டு பையன். இன்றைக்கி வேணால் அவர் அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்கலாம். அதனால தான் இதை நான் தெளிவாக சொல்கிறேன். நாங்கள் 20 வருஷம் ஆகிட்டோம். அதனால் இந்த கேள்வியை வந்து இப்பொழுது கட்சி ஆரம்பிச்சிருக்க விஜய் கிட்ட தான் நீங்கள் கேட்கணுன்றதை நான் சொல்கிறேன். விஜய் மீது வேல்முருகன் ஒரு கருத்து வச்சிருந்தார், ஒரு விமர்சனம் வச்சிருக்காரு. அந்த கல்வி விருது கொடுக்கும் கேப்டன் அவர்களும் பல்வேறு கொடைகளை நல்ல ஏழை எளியவர்கள் செஞ்சிருக்காங்க. விமர்சனத்தை நீங்க எப்படி? விஜய் வந்து எல்லாரும் மேலே இப்படி தோல் மேலே கை போட்டு வந்து திரைத்துறையில நடிகை விஜயோட வளர்ச்சிக்கு திரு விஜயகாந்தோட பங்கு பெரிய லெவல்ல இருக்கு. அப்ப இந்த தேர்தல்ல தேமுதிகவோட இணைந்து பணியாற்று நினைக்கிறேன் யார் விஜய். அதுதான் நான் ஒவ்வொரு ப்ரெஸ் மீட்லேயும் சொல்கிறது தான். நீங்கள் கேட்குற கேள்வியே தான் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. விஜய் வந்து எங்கள் வீட்டு பையன். இப்போ நேரத்தில் நான் சொல்கிறது, சாலி கிராமத்தில் நம்ம பக்கத்து வீடு அவங்க வீடு தான். பிறந்து வளர்ந்ததுலேருந்து கேப்டனுடைய சிறு வயது வேடங்களிலிருந்து டைரக்டர் எஸ்ஏசி கூட மட்டும் 17 படம் கேப்டன் பண்ணியிருக்காரு. அதனால் இன்றைக்கி வேணால் விஜய் அரசியலுக்கு வரலாம். எங்களை பொறுத்த வரைக்கும் நடிகராக இருக்கிறதுக்கு முன்னாடி சின்ன வயசுலேருந்து அவர் எங்கள் வீட்டு பையன். சரிங்களா? இன்றைக்கி வேணால் அவர் அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்கலாம். அதனால தான் இதை நான் தெளிவாக சொல்கிறேன். நாங்கள் 20 வருஷம் ஆகிட்டோம். அதனால் இந்த கேள்வியை வந்து இப்பொழுது கட்சி ஆரம்பிச்சிருக்க விஜய் கிட்ட தான் நீங்கள் கேட்கணுன்றதை நான் சொல்கிறேன். அது மறுபடியும் அதே கேள்வி தான் கேட்குறீங்க. விஜய் எங்கள் வீட்டு பையன்பா. அரசியல் நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறது விஜய் கிட்ட நீங்கள் கேளுங்க. விஜய் மீது வேல்முருகன் ஒரு கருத்து வச்சிருந்தார், ஒரு விமர்சனம் வச்சிருந்தார். அந்த கல்வி விருது கொடுக்கிறது கேப்டன் அவர்களும் பல்வேறு கொடைகளை நல்ல ஏழை எளியவர்கள் செஞ்சிருக்காங்க. இந்த விமர்சனத்தை நீங்க எப்படி? விஜய் வந்து எல்லாரும் மேலே இப்படி தோல் மேலே கை போட்டு வந்து ஃபோட்டோ எடுக்கிறாரு. அது ஒரு சர்ச்சைன்னு சொல்கிறாங்க. பட்டு அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேய் அப்படின்ற மாதிரி நம்ம செய்கிற எல்லா சின்ன விஷயமும் நம்ம நெகட்டிவாக பார்த்தா அப்படி தான் தெரியும். பட் ஒரு ஃப்ரெண்ட்லியாக ஒரு பாசிட்டிவாக நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஒரு அன்பாக தட்டி கொடுக்குறாரு அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம் இல்லையா? அது மாதிரி எல்லாமே நம்ம தப்பான விஷயத்தில் பார்க்க தேவையில்லை. அவர் வேல்முருகன் அவர்கள் சொல்கிறாரு அப்படி பண்ணுறது தவறு, பெண்கள் மீது இப்படி கை போட்டு எடுக்கக்கூடாது என்று சொல்கிறாரு. அவர் கருத்து அவருடைய கருத்து. அதை நம்ம வந்து எதுவுமே வந்து கமெண்ட் பண்ணுற கூடிய நிலையில் நம்ம கிடையாது. பட் எங்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு அவங்களை தட்டி கொடுத்து அவங்களை மோட்டிவ் பண்ணுறதா தான் நாங்கள் நினைக்கிறோம்.